இது பழைய பாலம் 105 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது பாலம் கட்டியிருக்கோம். இது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ ரெடி ஃபார் இனாகிரேஷன்ல இருக்குது. பழைய பாலம் 16 பேர் கையில சுத்துவான். மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். இது 3 நிமிஷத்துல மேல எல்லாம் மோட்டரைஸ்டு கியர் சிஸ்டம். 3 நிமிஷத்துல மேல போயிட்டு அங்க வெயிட் பண்ண அப்புறம் கப்பல் பண்ண சிக்னல் வந்து கீழே இறங்கிடும். 58 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் மேல போச்சுனால ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் டேஞ்சர் ஆயிடும். எந்த ட்ரெயின் அலோவ் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் அப்படி இன்பில்ட் சிக்னல்ஸ்லாம் இன்டர் கனெக்டட். காத்து 55 கிலோமீட்டர் மேல போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் வந்து டேஞ்சர்ல வந்துடும். வந்து எல்லாமே டீப் பைல் ஃபவுண்டேஷன்ஸ் 1.5 டயல் பைல் டிரைவ் பண்ணியிருக்கோம். மொத்தம் டோட்டலா 333 பைல் டிரைவ் ஆயிருக்கு. அதுல வந்து பியருக்குலாம் 100 பியர் இருக்கு. அதுல வந்து அந்த அப்ரோச் ஸ்பேன்ஸ்க்குலாம் 3 பியர் 1.5 டயல் பைல். லிப்ட் ஸ்பேன்ல வந்து 30 பைல், ஒரு பக்கம் 15 ஒரு பக்கம் 15 பெரிய பேஸ் வேணுனால அது வந்து எல்லாமே 38-40 மீட்டர் வரைக்கும் 38 மீட்டர் வரைக்கும் டெப்த் போயிருக்கு கீழே பூமி இது கடல் மட்டத்துல இருந்து. பிளஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ கரோஷனே வரக்கூடாதுன்னு. ஏன்னா மெயினா வந்து அந்த கோரல் ராக்ஸ் ஒன்று வந்தது. அது இல்லாம இங்க வந்து எங்களுக்கு டெப்தே கிடையாது. எங்களுக்கு எந்த மெத்தட்ல பைல் பண்ண முடியல. எது வந்தாலும் இடிச்சு உட்காந்துடுது. ஸோ நாங்க அப்ப என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வேரியஸ் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ஜ் மெத்தட்ல பண்ணோம். அப்புறம் 7 ஸ்பேனுக்கு மண் கல்லெல்லாம் போட்டு நிரப்பிட்டு, ஏன்னா அங்க டெப்த் ரொம்ப ரொம்ப கம்மி, அது 30 சென்டிமீட்டர் தான். ஸோ அங்க பண்ணி 7 ஸ்பேன் வந்து அப்படி பண்ணிட்டோம். மண்ணை கொட்டி பைல் ரிக் எடுத்து நார்மல் பைலிங் மெத்தட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் எங்கெங்க வாட்டர் டெப்த் ஜாஸ்தி இருந்துச்சோ அங்கெல்லாம் பார்ஜ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சில இதில் எங்களை அது கூட யூஸ் பண்ணி போய் தரை தட்டி உட்காந்து லோ டைடு வந்தாக்க எல்லாம் பாறை தெரிந்து அங்கே போய் உட்காந்துடுது. எங்களுக்கு ஃப்ளோட் ஆனாதான் பார்ஜ் வரும். அதுல தான் பைல் ரிகுலா இருக்க வந்து பைல் பண்ணும். அதுக்கப்புறம் கேண்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணும். கேண்ட்ரி வந்து எல்லாம் மேலே போயிடும், கீழே சப்போர்ட் பண்ணி. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பீடா ஒர்க் ஆச்சு. எங்களுக்கு நல்லா முடிக்க முடிஞ்ச ஒர்க்கை. பையில பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ராக்சிமேட்டா 5800 டன் யூஸ் ஆயிருக்கு. 5800 டன் மெட்ரிக் டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் யூஸ் ஆயிருக்கு இந்த பிரிட்ஜுக்கு. பிரிட்ஜ் வந்து ஃபாரின்ல டிசைன் பண்ண கன்சல்டன்ட். ஸோ அவங்க யூரோ கோடு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மேட்ச் பண்ணி இந்தியன் ரயில்வே அந்த கோடுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க. எல்லாமே டேலி ஆயிடுச்சு எதுவுமே இல்லை. அதுக்கு தான் ஆர்டிஓஸ்ல முந்தான கூட வந்தாரு, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்தாரு. அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அபிஷியல்ஸ் ரயில்வே எல்லாம் வந்து பார்த்திருக்காங்க. அதெல்லாம் அது நார்மல் கோர்ஸ் தான் எல்லாமே. அது ஜென்ரலா டிசைன் டவுட்ஸ் வரும், அவங்க கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கு ஆர்டிஎஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த பாலம்லாம் இதெல்லாம் E250 கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்கோம். E250 ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். லிப்ட் ஸ்பேன் தூக்கு பாலம் பொறுத்த வரைக்கும் E350 கிரேட் ஹையர் கிரேட். ஸோ அதெல்லாம் கரோஷன்லாம் ஆகாது. அது மாதிரி இது பண்ணுங்க. அப்புறம் ஸ்பெஷல் பெயிண்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்பெஷல் பெயிண்டிங்னா ஜிங்க் மெட்டலைசிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் ஆகுனா பிளாஸ்ட் பண்ணிட்டு ஸ்டீல் கிரிட் பிளாஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஜிங்க் மெட்டலைசிங் 200 மைக்ரான் திக்னஸ்க்கு ஜிங்க் மெட்டலைசிங். ஏன்னா ஜிங்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எதுவுமே கரோஷன் ஆக கூடாது இரும்பு. அதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 3 விதமான பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பலிக்ஸ் பிரைமர், அந்த எபாக்சி பிரைமர் அந்த கிரிட் அந்த ஜிங்க் மெட்டலைசிங் மேல அடிப்போம் கார்டர் மேல. அது காஞ்ச உடனே பாலிசிலோசைன் பெயிண்ட், அந்த வெரி காஸ்ட்லி பெயிண்ட். அது கூட இம்போர்ட்டட் பெயிண்ட், அது நாட் இன் இந்தியா. அது மாதிரி பண்ணிருக்கு. அந்த பெயிண்ட் 2 கோட்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ திக்னஸ் ஆஃப் பெயிண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் மெட்டலைசிங் 350 மைக்ரான்ஸ் வரும். ஸோ அது வந்து ரோபஸ்டிக் ப்ரொடெக்ஷன் டு பிரிவென்ட் கரோஷன். இது வந்து எங்களுக்கு வந்து 35 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம். பெயிண்டே சிஸ்டம் பெயிண்டிங் 35 இயர்ஸ் கன்சல்டன்ட் ஸ்பெயின் கன்சல்ட் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ஆட்டோமைஸ்டு, ஹியூமன் ஹெரரே இருக்காது. அதுல எதுவாவது நம்ம தப்பான ஆபரேட் ஆக சிக்னல் வராது உங்களுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. அது மாதிரி சேஃப்டி எல்லாம் எடுத்திருக்கு. ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் டெப்டி ஜெனரல் மேனேஜர், ரயில் விகாஸ் லிமிடெட், சென்னை. அங்கே போயிடும் முதல் சென்ட்ரு. அந்த பக்கம் போட்டு மழை வருது, ஒன்றும் பண்ண முடியாது, நனைஞ்சுதான் ஆகணும்.